வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பெண் மனம், அத்தியாயம் 16. அன்று கல்யாணராமையர் கூடத்தில் பெஞ்சின் மீது உட்கார்ந்து கொண்டு கல்யாண பத்திரிகையை யார் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று ஜாபிதா ஒன்றை தயாரித்து கொண்டு இருந்தார். கல்யாணத்திற்கு ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை இருந்தது. அக்காவின் அதிர்ஷ்டத்தை குறித்து சற்று பொறாமை அடைந்திருந்த கமலி தனக்கு வரப்போக்கும் கணவனை மானசீகமாக பார்த்து மகிழ்ந்து கொண்டே தாயாருக்கு ஒத்தாசை செய்தாள். சந்திரா என்றும் போல் கூடத்து இருட்டறையில் தனது பிற்கால வாழ்க்கையின் பயங்கரத்தை பலவாறு சித்தரித்து வெளியில் சொல்ல வகையின்றி தவித்து கொண்டிருந்தாள். வாசலிலே கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டதும் கல்யாணராமையர் பரபரப்பாக எழுந்து வாசலை எட்டி பார்த்தார். கூடத்திற்குள் மாப்பிள்ளை ஜெகநாதன் நுழைவதைக் கண்ட ஆனந்தத்துடன் வரணும், உட்காருங்கள் என்று வரவேற்றார். ஒன்றுமில்லை, சந்திராவிற்கு பிடித்த புடவைகளை அவளை பார்த்து வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்று அம்மா சொன்னாள். அம்மாவுக்கு உடம்பு சற்று அசௌக்கியம், அதனால் கடைக்கு அழைத்து போக என்னை அனுப்பினாள். உங்களுக்கு சந்திராவை நான் கடைக்கு அழைத்து போவதில் ஆட்சேபம் இல்லையே என்று அதிகாரமாக கேட்டான். கல்யாணராமையருக்கு என்ன பதில் சொல்வது என்பது தெரியவில்லை. ஆகவே அவர் சந்திராவையே கூப்பிடுகிறேன் என்று இழுத்தாற்போல் பதிலளித்துவிட்டு சந்திரா சந்திரா என்று அழைத்தார். சம்பாஷணை முழுவதையும் நன்றாக கேட்டுக்கொண்டிருந்த சந்திராவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. இதுவும் ஜெகநாதனின் ஒரு சூழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணி அவள் அறையிலிருந்து வெளிப்பட்டு ஏனப்பா என்று மெதுவாக கேட்டாள். உங்ககிட்ட என்னவோ கேட்கணும்னு இவர் வந்திருக்கார் என்று மகளின் சிவந்த முகத்தை பார்த்து தடுமாறிவிட்டு கல்யாணராமையர் ஜாடையாக வாசப்பக்கம் சென்றார். தனியாக விடப்பட்ட சந்திரா தனது சீற்றத்தை அடக்க முடியாதவளாய் ஜெகநாதனின் பக்கம் திரும்பி என்ன பேச வேண்டும் என்று மினுக்காக கேட்டாள். விஷயம் முழுவதும் உன் காதுகளில் பட்டிருக்கும், அதனால் திரும்பவும் சொல்ல வேண்டியதில்லை. ட்ரெஸ் செய்து கொண்டு புறப்பட நேரமாகிறது என்றான் அவன். சந்திராவிற்கு அவனது அதிகார பேச்சுக்களை கேட்க ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. எனக்கு அம்மா இஷ்டப்பட்டு வாங்கிய புடவை போதும், நான் வெளியே கடைக்கு வரப்போவதில்லை என்று எரிச்சலுடன் பதிலளித்தாள். நான் என் மனைவிக்கு புடவைகள் வாங்கி பரிசளிக்க ஆசைப்படுகிறேன், அதனால் புறப்பட தாமதிக்க வேண்டாம் என்று துரிதப்படுத்தினான். இன்னும் நான் உங்கள் மனைவியாகவில்லை என்பது ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு உங்கள் பரிசுகள் தேவையில்லை என்று வெறுப்புடன் பதிலளித்துவிட்டு கூடத்து அறைக்குள் சட்டென புகுந்து கொண்டாள். ஜெகநாதனின் கர்வம் அவள் செய்கையால் சிறிது பங்கப்பட்டது. அதனால் ஏற்பட்ட மனவீழ்ச்சிகளை அடக்க முடியாதவனாக அவன் வீரென்று வெளியேறினான். வாசலில் நின்று கொண்டிருந்த கல்யாணராமையர் என்ன மாப்பிள்ளை என கவலையுடன் கேட்டார். சந்திராவிற்கு தலையை வலிக்கிறதாம், பாவம் சிரமப்படுத்த வேண்டாம் என்று விட்டுவிட்டேன் என பளிச்சென ஒரு பொய்யை சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டான் அவன். அவன் சென்ற சில மணி நேரம் கழித்து வேலையால் ஒருவன் பெரிய மூட்டை ஒன்றை கொண்டு வந்து கூடத்தில் வைத்துவிட்டு போனான். சந்திராவுக்கு என விலாசமிட்ட கவர் ஒன்றை கண்ட கல்யாணராமையர் சந்திரா உனக்கு அனுப்பியிருக்கிறார் மாப்பிள்ளை என பகர்ந்து மகளிடம் கடிதத்தை கொடுத்தார். பிரியமுள்ள சந்திராவுக்கு ஜெகநாதனின் அன்பளிப்பு என அதில் எழுதப்பட்டிருந்தது. சித்தி, தங்கை, அப்பா முதலியவர்களுடைய ஆவலின் நடுவே மூட்டையை பிரித்த சந்திராவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. விதவிதமான வர்ணங்களில் விலை உயர்ந்த பல பட்டு புடவைகள் அதில் இருந்தன. பட்டுகளின் நயத்தையும் அவைகளின் தற்கால விலையையும் கணக்கிட்டு பார்த்து கொண்டிருந்த சந்திரா கடைசியில் சித்தி உனக்கு வேண்டிய கலர் புடவையை எடுத்துக்கொள், கமலியும் வேண்டியவைகளை எடுத்துக்கொள்ளட்டும், எனக்கு என்னத்துக்கு இத்தனை என கூறிவிட்டு அந்த புடவைகளை திரும்பவும் பார்க்க வேண்டாது அலட்சியமாக புழக்கடை பக்கம் சென்றாள். புடவையை கொடுத்து என் அன்பை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று அவர் என்னமா என்று சந்திரா தனக்குள்ளே ஜெகநாதனை பற்றி கேவலமாக எண்ணிக்கொண்டிருப்பதை அறியாத சித்தி சந்திராவின் தாராள புத்தியை மனதிற்குள் வியந்த வண்ணம் தனக்கு பிடித்த புடவைகளை தேர்ந்தெடுப்பதில் முனைந்தாள். ரமணீயமான மாலை சூரியன் மறைந்து இருளும் பகலும் கலந்திடும் இன்பமான அந்தி நேரம். பங்களா வாசல் தோட்டத்து முன் வரிசையில் வானலாவிய நின்று கொன்ற மரங்கள் இலை தெரியாத புஷ்ப கொத்துக்களை தாங்கி நின்று கொண்டிருந்த பூச்செடிகளின் காட்சி மிக்க ரம்யமாகத்தான் இருந்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரை பசுமை பாய் விரித்து இயற்கை அன்னை பூமிக்கு செய்திருந்த அழகையும் சந்திராவால் அப்போதிருந்த மனநிலையில் அனுபவிக்க முடியவில்லை. கண்களுக்கு எட்டாத தூரத்தில் தனக்காக விதிக்கப்பட்டிருந்த வாழ்க்கையின் முடிவை எண்ணிக்கொண்டு சோகத்தின் பிம்பமாக கைப்பிடி சுவர் பக்கத்திலிருந்து பெருந்தொன்னொன்றில் சாய்ந்து கொண்டிருந்தாள்.
இடையிலேயே அவள் உடுத்தியிருந்த விலையுறந்த புடவையையும் மேனியை அலங்கரித்து கொண்டிருந்த நகைகளையும் கூந்தலின் மீது இருந்த பூக்களின் சுமையையும் எல்லாவற்றையும் விட அவள் கழுத்திலே இருந்த மஞ்சள் நிற கயிற்றையும் பார்த்த அளவிலே அவள் ஜெகநாதனின் மனைவியாகிவிட்டாள் என்பது விளங்கிவிடும். விவாகம் நாகராஜர் வீட்டிலே நடந்தது. கல்யாணமான 5வது நாள் சந்தடியிலும் கல்யாண அமர்க்கலத்திலும் தனது முழு நிலைமையை சற்று மறந்திருந்த சந்திரா பெற்றோர்கள் தன்னை புருஷன் வீட்டிலே இருக்கும்படி தனியாக விட்டு சென்ற அன்று தான் தனது வாழ்க்கையில் வரவிருக்கும் புது மாற்றங்களை நினைத்து திகைப்புடன் கலங்கி கொண்டிருந்தாள். 4 நாட்களுக்கு முன்பு அவள் சுதந்திரமுள்ள ஒரு பறவை போல இருந்தாள். இன்று அவள் ஜெகநாதனின் மனைவி. மெல்லிய தன் விரல்களால் கழுத்தை தொட்டு மஞ்சள் கயிற்றை பார்த்து கொண்டதும் அவள் நெஞ்சை துக்கம் பலமாக அழுத்தியது. சிந்தித்த வண்ணம் நின்று கொண்டிருந்த அவள் தன் பின்னே காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவள் ஜெகநாதன் பின்னால் வந்து நிற்பதைக் கண்டு வெளவெளத்து போனாள். அவளது நெஞ்சம் பயத்தினால் வேகமாக அடித்து கொண்டது. ஆசையுடன் கணவனது வரவை எதிர்பார்க்க வேண்டியது போக கலங்கிய உள்ளத்துடனும் திகிலுடனும் அவனது வரவை எதிர்நோக்குவது விசித்திரமானதுதான். பக்கத்திலே வந்துவிட்ட ஜெகநாதன் அவளை ஆதரவுடன் சற்று நேரம் மௌனமாக கவனித்து கொண்டு நின்று பார்த்தான். பிறகு சற்று அருகில் நெருங்கி அன்பு ததுமும் குரலில், சந்திரா, எத்தனை நாழிதான் இங்கே நின்று கொண்டிருக்கப் போகிறாய்? உள்ளே வா என்று அழைத்தான். வருகிறேன், நீங்கள் போங்கள் என்று வெறுப்புடன் அவன் பக்கமே பாராது மொழிந்தாள் சந்திரா. வானத்தையே பார்த்து கொண்டு நிற்க சந்திரன் கூட இல்லையே, இருட்டிலே பைத்தியம் போல் நின்று கொண்டிருக்கிறாயே என்று கடிந்த வனம் அவளது தோள்களில் மீது தனது கரங்களை வைத்து கொண்டான் ஜெகநாதன். சந்திரா ஒரு துள்ளலில் தன்னை விடுவித்து கொண்டதை கண்ட அவன் மெல்ல சிரித்த வனம், என் கைப்பட்டால் உன்மேனி கருகிவிடுமோ என கொஞ்சலாக கேட்டான். உங்கள் பாவக்கரங்களால் தீண்டினால் கருகிதான் போகும் என கடுமையாக பேசிவிட்டு சினம் தாங்காது அவள் விற்றென்று பக்கத்தில் உள்ள ஹாலுக்குள் நுழைந்தாள். மின்சார வெளிச்சத்தில் கோபமே உருவாக சோஃபா ஒன்றின் மீது உட்கார்ந்து சந்திரா தன்னை பின்தொடர்ந்த ஜெகநாதனின் முகத்தை கவனித்தாள். இரத்தமென அவன் முகம் சிவந்ததிலிருந்து அவன் கோபத்தின் அளவை உணர்ந்து கொண்டாள். எதிரே வந்து நின்ற அவன், சந்திரா, உனக்கு என் குணம் எப்படிப்பட்டதென்று இன்னும் தெரியாது. அதிக பிரசித்தனமாக யாரும் என்னிடம் இதுவரை பேசி நான் கேட்டதில்லை தெரியுமா என்று உருவினான். மனைவி என்றால் உங்கள் வீட்டு அடிமை என்று நினைக்க வேண்டாம். எனக்கும் பேச்சுரிமை உண்டு. உங்கள் குணத்தை நான் நன்றாக அறிவேன் என்று பதிலுக்கு பல்லை கடித்து கொண்டு சொன்னாள் சந்திரா. அவள் கோபத்துடன் பேசும்பொழுது புருவங்களை நெரிக்கும் பாவனை அவளுக்கு அழகை மேலும் அதிகப்படுத்துவது போல ஜெகநாதனுக்கு தோன்றியது. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று சற்று எரிச்சலுடன் கேட்டான். தெரியாதது என்ன? உங்கள் குணம் ஊர் முழுவதும் வெட்ட வெளிச்சமாயிருக்கிறதே. குடிகாரன், ஸ்திரீலோலன், வெறியன், என் போன்ற ஏழை பெண்களை தன் பணத்திமிரினால் விலைக்கு வாங்கிவிட்டதாக மம்மதை கொள்ளும் மூர்க்கன் என துச்சமாக வார்த்தைகளை பொழிந்த அவள் உதடுகள் துடித்தன. நீ சொன்னபடி நான் மிகவும் கெட்டவனாக இருக்கக்கூடும். ஆனால் நான் ஒரு பெண் மீது உண்மையாக காதல் கொள்ளக்கூடாதா என்ன என்று சிரமத்துடன் கோபத்தை அடக்கி கொண்டு சாந்தமாகவே கேட்டான் ஜெகநாதன். வெகுண்டெழுந்த சந்திரா, காதல் காதல் அந்த புனிதமான வார்த்தைகளை உங்கள் வாயினால் உச்சரிக்காதீர்கள். மிருக உணர்ச்சிகளுக்கே வாழ்க்கையை கடவுள் ஏற்படுத்தியிருக்கிறார் என நினைக்கும் கயவர் நீர். உன் மனதில் காதல் ஏற்படுவது நம்பக்கூடிய விஷயமா? இது மாதிரி எத்தனை பெண்களிடம் நீர் காதல் காதல் என கூறி அவர்களை ஏமாற்றியிருக்கிறீரோ என ஆத்திரமாக கேட்டாள். ஜெகநாதனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. கடந்து போன என் வாழ்க்கை பற்றி உன்னுடன் நான் தர்கிக்க தயாராயில்லை. இதுவரை நான் ஒரு ஸ்திரீயையும் காதலித்ததில்லை. உன்னை நான் மதித்து கல்யாணம் செய்து கொண்டதே நான் உன்னை மனசார நேசிக்கிறேன் என்பதற்கு அறிகுறி. உனக்கு அது விளங்கவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் என பல்லை கடித்தான். போ, எனக்கா விளங்கவில்லை? கல்யாணம் என்ற பந்தத்தில் அன்றி என் முறைவை உங்களால் அடைய முடியாது என்பது தெரிந்து என்னை மணந்து கொள்ள துணிந்தீர்கள். எனக்கு தெரியும். உங்கள் பணத்தினாலும் செல்வாக்கினாலும் அன்றி என்னிடம் எடுத்துக்கொண்ட பிரத்திகையில் வெற்றி கொண்டு விட்டீர்கள். தோல்வி அடைந்தவள் நான் என்று ஆக்ரோஷத்துடன் பேசினாள் சந்திரா. எப்படி வேணுமோ இருக்கட்டும். என் பணத்தின் உதவியாலோ அல்லது விதியின் வலிமையாலோ நாம் இருவரும் கணவன் மனைவியென ஆகிவிட்டோம். இது
மறுக்க முடியாத உண்மை. நமது வாழ்வின் முதல் நாள் இது. வேறு ஏதாவது மனத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம் பேசலாம் சந்திரா என சாந்தமும் அன்பும் ததும கூறியவன் அவளது முகவாய்க்கட்டையை நிமிர்த்தி கேட்டான். எனக்கு மகிழ்ச்சி என்பது இனி என்ன இருக்கிறது? என் மீது பழி ஏற்படுவது சூழ்ச்சி செய்து எனது கௌரவத்தை நாசமாக்கி மனத்திலே நான் கொண்டிருந்த லட்சிய இன்ப கோட்டையை தகர்த்து என் இதயத்தை உடுத்தி விட்டீர்கள். ஒன்று கேட்கிறேன், நான் உங்களை என்ன செய்தேன்? ஏழை பெண், வாழ்க்கையிலே முன்னேற பாடுபட்டு கொண்டிருந்த ஒரு அவளை என் வாழ்வின் இன்பத்திலே மண்ணை அள்ளி போட தாங்கள் ஏன் முற்பட வேண்டும் என உணர்ச்சி பெருக்கால் உரத்து பேசியவள் மேலே வார்த்தைகள் வராது விம்மினாள். உன்மேல் கொண்ட கரைக்கானா காதலால் நான் பித்தனாகிவிட்டேன் சந்திரா, அழாதே என்று பச்சதாபத்துடன் அவளை தேற்ற முயன்றான் அவன். கண்ணீரை துடைத்து கொண்ட சித்ரா திடமான குரலில், உங்கள் பணத்தினாலும் அந்தஸ்தினாலும் அதிகாரத்தினாலும் சூழ்ச்சியினாலும் என் உரிமையை விலைக்கு வாங்கி விட்டீர்கள். ஆனால் என் உள்ளத்தை வாங்கவில்லை. உங்களுக்கு இடமளிக்க என் இதயம் மறுக்கிறது. ஆனால் அதனால் என்ன? உங்களுக்கு வேண்டியது இந்த உடல் தானே, எடுத்துக்கொள்ளுங்கள் என தனது கரங்கள் இரண்டையும் நீட்டினாள். தீயை மிதித்துவன் போல் ஜெகநாதன் 2 அடி பின்னால் நகர்ந்து நின்றான். சந்திரா, உன் அன்பை வேண்டுகிறேன் ஒழிய உன் உடலை அல்ல. முன்பிருந்த ஜெகநாதன் அல்ல நான். இன்று வேறு ஜெகநாதனாக மாறிவிட்டேன் என்று தனிவாக சொன்ன அவன் சந்திராவின் பதிலை எதிர்பாராமலே வெளியே சென்று விட்டான். தனியாக விடப்பட்ட சந்திராவுக்கு இவ்வளவு நேரமும் இருந்த தைரியம் திடீரென்று அகன்றது. கதவை நன்றாக தாளிட்டு கொண்டு தரை மீது படுத்தவள் வாய் விட்டு விம்மி அழுது கொண்டிருந்தாள். அத்தியாயம் 17. கோமதி வித்யாலய உபத்தியாயினிகள் அறையில் அன்று பகல் என்று போல் கலகலப்பாகத்தான் இருந்தது. அதிர்ஷ்டம் என்றால் அப்படியல்லவா வரவேணும்? மல்லி தோட்டத்திற்கு பெரிய யோகம் அல்லவா அடிக்கிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன் முதலியார் வீட்டு கல்யாணம் ஊர் 2 பட்டது. சரபோஜி கெமிக்கல் கம்பெனி முதலாளி வீட்டு பிள்ளையின் கல்யாணமோ ஊரையே பறக்கடித்து விட்டது. சந்திரா கெட்டிக்காரிதான், தன் காரியத்தை சாதித்து கொண்டு விட்டாளே என வியப்புடன் ஆரம்பித்தாள் கனகவல்லி. கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் வகையை சேர்ந்தவன் ஜெகநாதன் என்று நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்லை, சந்திரா அதிர்ஷ்டக்காரிதான். ஒன்று பார்த்தீர்களா? கோமதி வித்யாலயத்திற்கு வரும் புது உபத்தியாயினிகளுக்கு யோகம் திடீரென்று அடிக்கிறது என்று ஒருத்தி கூறியதை கேட்ட யாவரும் சிரித்தனர். அவனை சரியாக கைக்குள் போட்டு கொண்டதனால் தான் பெருச்சாலியை கூட அவள் லட்சியம் பண்ணாமல் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டாள் என்று மூக்கின் மேல் விரலை வைத்து ஆச்சரியப்பட்டாள் சாரதா. உலகம் முட்டாள்தனமானது என்பதில் ஆட்சேபனை என்ன? ஜெகநாதனும் சந்திராவும் பங்களாவில் தனிமையாக இருந்தார்கள் என்று வேலைக்காரன் சொன்னதும் பல கதைகள் அதிலிருந்து எழுந்தன. அவர்கள் பல நாட்கள் தொடர்பு கொண்டவர்கள் என்று பேசி சிரித்தார்கள் எல்லோரும். ஆனால் இன்று அவள் அவனுடைய மனைவியாக்கிவிட்டதும் அந்த கதைகள் சுவாரஸ்யமற்றதாய் விட்டன. ஏன் மறைந்தே விட்டன. தப்புகள் எத்தனை செய்தாலும் ஒரு ஸ்திரீ கடைசியில் விவாகம் என்னும் போர்வைக்குள் மறைந்து கொண்டு விட்டால் சமூகம் அதை பற்றி மறந்து விடுவது விந்தை அல்லவா என்று பிரசங்கித்துவிட்டு பெருமூச்சிறைந்தாள் காமாட்சி. கேட்டாய கதையை? அவள் சித்தி கோவிலில் நேற்று என் பாட்டியிடம் பெருமை அடித்து கொண்டிருந்தாளாம். ஜெகநாதன் விதவிதமான புடவைகளை வாங்கி கொண்டு வந்து கூடமெல்லாம் பரப்பிவிட்டானாம். அந்த அம்மாள் இப்படியே சம்பந்தி பெருமையை பற்றி மணிக்கணக்காக பேசி கொண்டிருந்தாளாம் என்று கூறிவிட்டு சிரிக்க முயற்சித்தாள் ஜானகி. அது கிடக்கட்டும், சந்திராவுக்கு கொடுத்த அந்த ஸ்தானம் காலியா இருக்கிறதே பெருச்சாலி, அதில் இனி யாரை போடுமோ தெரியவில்லையே. சந்திரா இருந்த இடத்தில் இருந்தாலாவது அவளுக்கு அடித்த யோகம் நம் யாருக்காவது ஒரு திக்கைக்கார் வரட்டுமே என்று சாரதா கண் சிமிட்டினாள். எங்கள் பக்கத்து வீடு ரொம்ப நாளாக காலியாக கிடந்தது. அதில் பேய் வந்து நடமாடுவதாக வதந்தி ஒன்றினால் யாரும் குடி வந்ததில்லை அல்லவா? அதில் தைரியமாக யாரும் முந்தானால் குடி வந்து விட்டார்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்று ஆரம்பித்த ஜெயலட்சுமியின் வாயை எல்லோரும் ஆவலுடன் பார்த்தனர். ஊருக்கு புதிது போல் இருக்கு. விஷயம் தெரிந்தால் அவர்கள் காலி செய்து விடுவார்கள். அது கிடக்கட்டும், அவர்கள் யார் என்று கவலையுடன் வினவினாள். குழந்தைகள், தாய்மார்கள், போஷனை நிர்வாகம் என இருக்கிறதே இவ்வூரில், அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கும் மருத்துவ ஸ்திரியும் அவள் குடும்பமும் தான்
புதிதாக வந்திருக்கும் பெண்மணிக்கு வயது 30 இருக்கும். மங்களூர் ஸ்திரீ, சிவப்பாக இரட்டை நாடியா இருக்கிறாள். அவள் புருஷன் ஒருத்தன் வேலையற்ற தடையேன். 3 குழந்தைகள். சதா சத்தம் அவர்கள் வீட்டில். எனக்கு தான் வேதனை சகிக்க முடியவில்லை என சலிப்பாக கூறி முடித்தாள் ஜெயலட்சுமி. முன்பு இருந்தாலே ஒரு மருத்துவ ஸ்திரீ. ஏழை குடும்பங்களுக்கு என்று அளிக்கப்பட்ட பாலை வாங்கி தன் குழந்தைகளுக்கும் கொடுத்து தானும் குடித்துவிட்டு 100 ஏழை குழந்தைகளுக்கு பால் வார்த்ததாக கணக்கு எழுதி விடுவாள். ஒருவருக்கும் சமயத்தில் மருத்துவ உதவி பணமின்றி செய்ய மாட்டாள். அவள் பண்ணி அட்டகாசம் சகிக்காமல் நாங்கள் எல்லாரும் கூடி ஒரு விண்ணப்பம் அனுப்பி அவளை வேறு ஊருக்கு மாற்ற செய்தோம். பிறகு இவ்வளோ நாட்கள் கழித்து தான் நீ சொல்லும் இவள் வந்திருக்கிறாள். இவள் எப்படியோ பார்க்கலாம் என்றாள் சாரதா. இவ்வாறு பற்பல விஷயங்களை பேசி முடிப்பதற்குள் வகுப்பு துவங்கும் மணி அடிக்கவே எல்லோரும் தத்தம் வகுப்புகளுக்கு சென்றனர்.